இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதி தான் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி. 1951 இருந்து 2021 வரை யார் போட்டிட்டாங்க, எந்த கட்சி வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்கன்ட்டு முதல் 2 இடங்களை மட்டும் நம்ம சுருக்கமாக அந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க இருப்பது தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி. 1951ஆம் ஆண்டு எடுத்துக்கிட்டோம்னா பழனிசாமி கவுண்டர் அவர்கள் போட்டியிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 22,814 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 51.19% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா, 2வது இடத்துல நம்ம யார் இருக்கான்னு பார்க்கணுன்னா பெருமாள் அவர்கள் சோசலிஸ்ட் கட்சி என்ற கட்சி சார்பாக நின்று 10,894 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 24.45% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 1951 காங்கிரஸ் கட்சியின் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1962ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். எல்லம்ம நாயுடு அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது முறையும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுதாங்க. தொடர்ச்சியாக 32,520 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 52.97% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா, 2வது இடத்துல எல் அற்புதசாமி அவர்கள் இந்திய பொதுவுடைமை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நின்று அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 12,735 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 20.63% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 1962 அந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். தொடர்ச்சியாக 2வது முறையும். அடுத்தது நம்ம பார்க்குறப்ப 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். மாணிக்க வாசகம் அவர்கள் போட்டியிட்டு திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 42,264 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 59.14% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது காங்கிரஸ் கட்சி சார்பாக நாயுடு அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 26,842 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 37.56% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 1967 எடுத்துக்கிட்டோம்னா திமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம பார்க்குறோம் இந்த தொகுதியில். அடுத்தது நம்ம பார்க்குறப்ப 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். மாணிக்க வாசகம் அவர்கள் போட்டியிட்டு திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 51,181 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 60.30% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 2வது இடத்துல யாருன்னா நடராசு அவர்கள் சுயேட்சையாக நின்று 29,689 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 34.98% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். 2வது இடத்துல இருக்காங்க சுயேட்சையாக நின்றவங்க. 1971 எடுத்துக்கிட்டோம்னா திமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்குறப்ப 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். மருதாச்சலம் அவர்கள் போட்டியிட்டு அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 31,690 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 33.29% ஓட்டு வாங்கி அதிமுக 1977 வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது இடத்துல யாருன்னா திமுக சார்பாக மணிவாசகம் அவர்கள் போட்டியிட்டு 24,195 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 25.41% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 2வது இடத்துல இருக்காங்க. 1977 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தாலும் நம்ம பார்க்குறப்ப 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். சின்னராசு அவர்கள் அதிமுக சார்பாக நின்று 2வது முறை தொடர்ச்சியாக வெற்றி பெறுறாங்க. அதிமுக 57,822 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 57.54% ஓட்டு வாங்கி 1980 அதிமுக வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம் இந்த தொகுதியில். மணிவாசகம் அவர்கள் திமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 42,673 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 42.46% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 1980 எடுத்துக்கிட்டோம்னா சின்னராசு அவர்கள் அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். அரங்கநாயகம் அவர்கள் போட்டியிட்டு அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. தொடர்ச்சியாக 3வது முறை இந்த தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுறாங்க. 67,679 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 57.48% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 1984 அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா வெள்ளையங்கிரி இந்திய பொதுவுடைமை கட்சினா கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நின்று 45,353 ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 38.52% ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம் கம்யூனிஸ்ட் கட்சி. அதிமுக 1984 வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம் இந்த தொகுதியில். அடுத்தாலும் நம்ம பார்க்க இருப்பது 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். வெள்ளியங்கிரி அவர்கள் போட்டியிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த முறை
போன முறை தோல்வி அடைஞ்சவங்க இந்த முறை வெற்றி பெற்றுக்கிறத பார்க்குறோம். 62,305 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 42.5% ஓட்டு வாங்கி இந்த முறை வெற்றி பெற்றுக்கிறத பார்க்குறோம். 2வது இடத்துல யாருன்னா அதிமுக சார்பாக பி. சண்முகம் அவர்கள் போட்டியிட்டு 40,702 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 27.47% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 1989 எடுத்துக்கிட்டோம்னா வெள்ளியங்கிரி அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றுக்கிறத பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்கிருப்பது 1991 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். அரங்கநாயகம் அவர்கள் போட்டியிட்டு அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 92,362 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 61.95% ஓட்டு வாங்கி அதிமுக 91 வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது வெள்ளியங்கிரி. முந்தின முறை தோல்வி அடைஞ்சு அடுத்த முறை வெற்றி பெற்று 3வது முறை இப்போ அடுத்தாலையும் தோல்வி அடைகிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி. 45,218 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 30.33% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 1991 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக மீண்டும் கைப்பற்றதை பார்க்குறோம். அடுத்தாலும் நம்ம பார்க்குறப்ப 1996 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். CR ராமச்சந்திரன் அவர்கள் திமுக சார்பாக நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 1,13,025 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 60.23% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க திமுக. 2வது இடத்துல யாருன்னா மலரவன் அவர்கள் போட்டியிட்டு அதிமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 50,888 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 27.12% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்க பார்க்குறோம் அதிமுக. 1996 எடுத்துக்கிட்டோம்னா திமுக வெற்றி பெற்றுக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தாலும் நம்ம பார்க்குறப்பது 2001 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். பாலசுப்ரமணியம் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணும் 96,959 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 50.57% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம் 2001. 2வது இடத்துல யாருன்னா திமுக சார்பாக VR சுகன்யா அவர்கள் போட்டியிட்டு 68,423 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 35.68% ஓட்டு வாங்கி திமுக தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 2வது இடத்துல இருக்காங்க. 2001 பார்க்கணுன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம் இந்த தொகுதியில். அடுத்தால் நம்ம பார்க்குறப்ப 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். மேதிமுக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. கண்ணப்பன் அவர்கள் வேட்பாளர்னு வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். மேதிமுக 2006 வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 1,23,490 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 41.60% ஓட்டு வாங்கி மேதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 2வது இடத்துல யாருன்னா காங்கிரஸ் கட்சி சார்பாக SR பாலசுப்ரமணியன் அவர்கள் போட்டியிட்டு 1,13,596 ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 38.27% ஓட்டு வாங்கியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். 2வது இடத்துல இருக்காங்க. 2006 எடுத்துக்கிட்டோம்னா அந்த தொகுதியில் மேதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்கிருப்பது 2009 நடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு MN கந்தசாமி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்க வாங்கிய ஓட்டு நம்ம பார்க்கணுன்னா 1,12,350 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 56.61% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 2வது இடத்துல யாருன்னா தேமுதிக சார்பாக தங்கவேல் அவர்கள் போட்டியிட்டு 40,863 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 20.59% ஓட்டு வாங்கி அவங்க 2வது இடத்துல இருக்காங்க. தோல்வி அடைஞ்சிருக்காங்க தேமுதிக. 2009 பார்க்கணுன்னா காங்கிரஸ் கட்சியின் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அடுத்தாலும் நம்ம பார்க்குறப்பது 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். அதிமுக போட்டியிட்டு SP வேலுமணி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக கைப்பற்றியிருக்கிறத பார்க்குறோம். 2011 99,886 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 62.40% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 2வது இடத்துல யாருன்னா காங்கிரஸ் கட்சி சார்பாக கந்தசாமி அவர்கள் போட்டியிட்டு 46,683 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 29.16% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சி. 2011 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தலாம் நம்ம பார்க்க இருப்பது 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். அதிமுக சார்பாக SP வேலுமணி அவர்கள் மீண்டும் போட்டியிட்டு 2வது முறை போட்டியிட்டு வெற்றி பெறுறாங்க. 2016 அதிமுக வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். 1,09,519 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 55.1% ஓட்டு வாங்கி அதிமுக 2016 வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா மனிதநேய மக்கள் கட்சி கோவை சையத் முகமது அவர்கள் அவர்கள் போட்டியிட்டு 45,478 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 22.84% ஓட்டு வாங்கி அவங்க 2வது இடத்துல இருக்காங்க. தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம் மனிதநேய மக்கள் கட்சி. 2016 எடுத்துக்கிட்டோம்னா அந்த தொகுதியில் அதிமுக 2வது முறை ஒரே வேட்பாளர் வேலுமணி அவர்கள் 2வது முறையும் அவர்களே போட்டியிட்டு வெற்றி பெறுகிறத பார்க்குறோம்.
கடைசியாக நம்ம பார்க்குறது 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். இந்த வீடியோவில் அதிமுக சார்பாக நின்று எஸ்பி வேலுமணி அவர்கள் 3வது முறையும் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக இருக்கிறது. 2021 அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரே வேட்பாளர் தொடர்ச்சியாக 3வது முறை அவர்கள் வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். 1,24,225 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 53.89% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். 2021 அவங்கள ஏற்று போட்டியிட்ட திமுக சார்பாக கார்த்திகேயா அவர்கள் போட்டியிட்டு 82,595 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 35.83% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். திமுக 2வது இடத்துல இருக்காங்க. 2021 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக எஸ்பி வேலுமணி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஒரே வேட்பாளர் ஒரே கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. 2011, 16, 21 நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே பார்க்கணுன்னா தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி, கோயமுத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியை நம்ம முழுமையாக பார்த்துருக்கோம். 1951 2021 வரை முழுமையாக முதல் 2 இடங்களை நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை தெரியுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.